வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெல்டியர் மாடலை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ஐஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உருவாயிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து பெல்டியர் மாடலை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ எனர்ஜி ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்கல அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெல்டியர் மாடலை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ஐஸ் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பெல்டியர் மாடல் வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து நான் வாங்கிக்கிட்டேன். இதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணுமா வாங்கிக்கோங்க. இது வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கூலிங்காகவும் ஹாட்டாகவும் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இதுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 12 வோல்ட் ஃபேன் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக இருந்தாலும் நீங்கள் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கடையில் வந்து வேஸ்ட்டானது திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரீயாகவே தருவாங்க. நான் அங்கே இருந்தால் இதை வந்து வாங்கினேன். இதில் வந்து ஃபேன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபேனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து நம்ம 12 வோல்ட் ஃபேன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செட்டாக உள்ளது வாங்கணும் அப்படின்னா 300 400 சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி வேஸ்ட்டான ப்ராடக்ட்டை அந்த மாதிரி ரீயூஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சார்ஜரும் அதுக்குரிய கனெக்டரும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டு தான் நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேட் வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு பார்த்திங்கன்னா செல்சியஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து அவசியம்னு இல்லை, நான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதை காட்டணும். அதுக்காக வந்து நான் இது வந்து தெர்மோஸ்டேட் வந்து இன்குபேட்டருக்குரியது. அடுத்து ஹீட் சிங்க் வந்து முக்கியமாக தேவை. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபேனுக்கும் பெல்டியர் மாடலுக்கும் ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இதை வந்து அப்ளை பண்ணணும். இதை டீட்டெயிலாக நான் வந்து அதுக்கடுத்து சொல்கிறேன். இதை பற்றி இது இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அலுமினியம் மெட்டலை மட்டும் தனியாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபேன் வந்து ஒர்க் ஆகாது டோட்டலாக. ஸோ அதனால் வேஸ்டானதை தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இது ஃப்ரீயாகவே தந்தாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மாட்டி தான் இருக்கும். இதை வந்து எடுத்துக்கோங்க. தனியாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் 4 இதையும் தனித்தனியாக கலட்டிக்கோங்க. அப்போ மூலம் தான் நம்மளுக்கு வந்து ஃபேனை வந்து தனியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது பிசிக்குரியது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மேலே உள்ள அந்த அலுமினியம் இது மட்டும் தான் தேவை. ஃபேனை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வேறு ஃபேனை வந்து மாட்டிக்கலாம். இதில் இந்த அலுமினியம் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹீட்டு இருக்குது பார்த்திங்களா, ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து கூலிங் படுத்துகிறோம். அதுக்காக தான் இது. இந்த கூலிங் ஃபேனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காற்று வந்து மேல் நோக்கி வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும் ஃபேனை. நீங்கள் எந்த சைடு வந்து எந்த இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக காற்று வருதோ அந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தலைகீழாக வந்து மாட்டிக்கோங்க. அப்பங்க மூலம் தான் வந்து ஃபேன் வந்து மேலே வந்து நல்லா காற்றை வந்து மேலே நோக்கி அடிக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாடல் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெல்டியர் மாடலை வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ஹீட் சிங்கை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். இந்த ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நல்லா கரெக்டாக இருக்கும். இதை வந்து தெர்மல் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹீட்டை வந்து அந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து லேப்டாப்பில் வந்து ப்ராசஸருக்கு மேலே வந்து இதை அப்ளை பண்ணுவாங்க. ப்ராசஸருக்கு மேலே இதை அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு அந்த ஃபேனையும் அந்த கூலிங் சிஸ்டமே இருக்கும். ஈஸியாக வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இது. அதுக்காக தான். அதனால் ஹீட் சிங்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பெல்டியர் மாடல் எந்த சைஸுக்கு வந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஹீட் சிங்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுறேன். நல்லா அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ பெல்டியர் மாடலில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்கும், அதுதான் மேலே இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து கூலிங் மேல் படுத்தும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹீட்டை வந்து கூலிங் படுத்திடலாம். அதுக்காக தான் அந்த சிஸ்டம் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஃபேனை வந்து நீங்கள் வந்து கீழே இந்த மாதிரியே வைங்க. அப்போனா தான் வந்து மேலே நோக்கி வந்து காற்று வந்து நல்லா அடிக்கும். அப்போ போல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹீட்டை வந்து கூலிங் படுத்திடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து இந்த மாடலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸை வந்து சேர்த்து அந்த இதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தெர்மோஸ்டேட்டு இதையும் வந்து இதோட சேர்த்து வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் 12 வோல்ட்டு தான் நம்மளுக்கு பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ அதுக்காக எல்லா ரெட் வயரையும் ஒன்றா சேர்த்து வச்சு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து பிளாக் வயரையும் சேர்த்தாப்புல ஒரே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
இதை ஃபுல்லாக கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு வந்து பவர் சப்ளை வந்து நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தெர்மோஸ்டேட் வந்து கரண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காட்டுது. இப்போ 30 டிகிரி செல்சியஸ் கிட்டே இங்கே இருக்குது ரூம்குள்ளே. இப்போ வந்து மேலே வந்து தொட்டனையும் நீங்கள் சுவிட்ச் வந்து போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீட் அந்த உங்களுக்கு வந்து நல்ல கூலிங் வந்து எஃபெக்ட் வந்து தெரியும். மேலே ஃபுல்லாக செம்ம கூலிங்காக இருக்குது. பார்த்தாலே தெரியுது நல்ல கூலிங் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக அந்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் மெதுவாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து மெதுவாக குறைஞ்சி வந்து 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். அப்போ மேலே வந்து தண்ணி வந்து ஐஸ் கட்டி ஆயிரும். இப்போ வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் போல் மேலே வந்து போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது வந்து நல்லாவே குறையுது, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து வெளியே வச்சு நான் இது பண்ணுறனால வந்து டெம்பரேச்சர் வந்து ஸ்பீடாக கம்மியாகாது. இது நைட் நேரம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போயுமே நல்லா வந்து மெதுவாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து மேலே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஐஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஐஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இது மேலே வந்து நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டேன். கொஞ்சம் போல் வந்து ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து ஐஸ் குச்சி வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி வந்து மேலே வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஐஸ் குச்சி வந்து சாஞ்சாப்பில் இருக்குது. ஸோ அதுக்காக நேராக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப் மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கூலிங் பார்த்தாலே தெரியும். பாருங்கள் 14.5 இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போங்கும் போல் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே கூலிங் இருக்கும். இது வந்து இன்னொரு 14 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா போதும் நம்மளுக்கு கட்டி ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ நல்லாவே கூலிங் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். நல்லாவே கூலிங் நம்மளுக்கு ஆயிடுச்சு. 12 வரைக்கும் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ இது படிப்படியாக வந்து குறைஞ்சி மெதுவாக வந்து கூலிங் ஆகும். இது வந்து வெளியே இருக்கனால வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. ஆனனி பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் சூப்பராக கட்டி ஆகிருக்கு. நல்லாவே இதாக இருக்குது பாருங்கள். ஐஸே நம்மளுக்கு வந்துருச்சு. சூப்பராகவே நம்மளுக்கு ஐஸ் வந்து வந்துருச்சு. இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து தெர்மாக்கோல் வந்து வச்சுருந்துருக்கணும். நான் வந்து வைக்காமல் விட்டுட்டேன். இப்போ வச்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து ஐஸ் வந்து ஈஸியாக வந்துச்சு. ஆனால் வந்து ஸ்பீடாக உருகுது எடுத்தோடனேயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உருவாகிருக்கு. அதனால இப்போ வந்து நான் இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் 3.1 5.6 4.7 2.7 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா ஸ்பீடாக கம்மியாகுது. கடைசி எவ்வளோ வந்திருக்கு 4.6 1.6 பார்த்தீங்கன்னா தெரியும். 0.9 0.6 வரைக்கும் வந்துருச்சு. அப்போனா பாருங்கள். அதனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு கட்டியாகிருக்கு. அவ்வளோதான். இதை வந்து நான் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல் இதை வச்சு நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்ச பிறகு தான் எனக்கு வந்து ஈஸியாக வந்து அது ஐஸ் கட்டி வந்துச்சு. அது வரைக்கும் ஐஸ் கட்டி வரல. ஆனால் ஜில்னஸ் நல்லா இருந்துச்சு. 7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துச்சு. அது கீழே வந்து குறையவே இல்லை. அதுக்கடுத்து தான் பார்த்தேன் ரூம் டெம்பரேச்சர் வந்து ஹெவியாக இருந்தனால. அதனால தெர்மாக்கோலை வந்து வச்ச பிறகு நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கூலிங் இருக்குது. அந்த தனித்தனியாக வந்துருச்சு. நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இதை நீங்களும் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஐஸ் வந்து மேக் பண்ணது வந்து பாருங்கள் சூப்பராகவே வந்து உருவாகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் அப்படி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ அதனால் உருவாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இதே இது கொஞ்சம் குளிர்காலமாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே இது உருவாயிரும். ஆனால் வந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லாவே உருவாகிருக்கு. பயங்கர கூலிங்காக இருக்கும். நல்லாவே இருக்குது. நம்ம ரஸ்னா அந்த மாதிரி தான் ஊற்றுனதுனால அதே டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.